ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப் உளுந்து இருந்தால் உளுந்து முறுக்கு மொறுமொறுன்னு செய்யலாம். தீபாவளி ரெசிபியான முறுக்கை உளுந்தை வேக வச்சு செய்கிறப்ப முறுக்கு நல்ல மொறுமொறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நிறையா சேர்ந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கெடாது. ஈவினிங் ஸ்நாக்குக்கு முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உளுந்து முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். 2-3 தடவை தண்ணி ஊற்றி உளுந்தை நல்லா அலசிடணும். உளுந்தை நல்லா அலசியாச்சு. எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உளுந்து வச்சுருக்க பாத்திரத்தை குக்கருக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வெந்துருச்சு. வேக வச்சுருக்க உளுந்தில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா இந்த தண்ணியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் குருணைகள் இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தளந்த கப்பில் 4 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். மாவை ஜலிச்சுட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவை வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது மாவில் இருக்க ஈரப்பதம் போயிடும். அதே சமயம் முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கடையில் வாங்கின அரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே இறக்கி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஓமத்தை கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட சூடான எண்ணெயாக 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவையும் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்காம மாவை பிசைஞ்சுக்கலாம். உளுந்து அரைக்கும் போது தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதுவே நமக்கு மாவு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கங்க. மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் உளுந்தை வேக வச்சு நல்லா நைஸாக அரைச்சி உளுந்து முறுக்கு செய்யும்போது முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணியே நான் சேர்க்கலை. உளுந்து மாவில் இருந்த ஈரப்பதமே மாவு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. கையில் ஒட்டாமல் சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 ஹோல் இருக்க அச்சுத்தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிடணும். அப்போ தான் பிழியும் போது ஒட்டாமல் இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து உரலுக்கு தேவையான அளவு மாவை உருட்டி எடுத்துக்கலாம். 3/4 உலக்கு இருக்க மாதிரி மாவை வச்சுக்கோங்க. அப்போ தான் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேப் இல்லாமல் மாவை நல்லா துணிச்சு வச்சிடணும். முறுக்கு பிழிகிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தட்டு அல்லது அரிகரண்டியை கவிழ்த்து வச்சுட்டு கூட முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். தட்டை கவிழ்த்து வச்சுட்டு அது மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முறுக்கை பிழிஞ்சு விட்டுறணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா முறுக்கை எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும்.
அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா முறுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், முறுக்கு மொறுமொறுப்பாக இருக்காது. இன்ஸ்டண்ட்டான உளுந்து முறுக்கு மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் தட்டை கவிழ்த்து வச்சுட்டு முறுக்கை பிழிஞ்சு சுடுறது ஈஸியாக இருக்கும். இதே போல் அரிகரண்டியையும் கவிழ்த்து வச்சுட்டு அது மேலே முறுக்கை பிழிஞ்சும் எண்ணெயில் போடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.